விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடக்கத்திலிருந்து தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கிறோம். 11 மண்டலங்கள் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் தனியார் மயப்படுத்தப்பட்டு இருப்பதாக தெரிகிறது. மொத்தம் 15 மண்டலங்கள் சென்னை மாநகராட்சியில். அனைத்து துறைகளிலும் தனியார் மயப்படுத்துதல் இந்திய ஒன்றிய அரசுக்கு சொந்தமான துறைகளாக இருந்தாலும், மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டில் உள்ள துறைகளாக இருந்தாலும் தனியார் மயப்படுத்துதல் தீவிரமடைந்து வருகிறது. தனியார் மயப்படுத்துவதை எதிர்க்க வேண்டும், அதை கைவிடச் சொல்லி இந்திய ஒன்றிய அரசுக்கும் வலியுறுத்த வேண்டும் என்பது பொதுவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. மாநகராட்சிக்குள்ளே இந்த 2 மண்டலங்களில் தனியார் மயப்படுத்துகிற நடவடிக்கையில் தமிழ்நாடு அரசு ஈடுபட்ட போது உழைப்போர் உரிமை இயக்கம் அதை எதிர்த்து போராட்டம் நடத்தியது. அந்த இயக்கத்தின் தலைவர்களோடு பாரதி, தோழர் குமாரசாமி ஆகியோரோடு நான் தொடர்பிலே இருந்தேன், விவாதித்தேன். அதன் அடிப்படையில் இந்த 2 மண்டலங்களை சார்ந்த தூய்மை பணியாளர்களை மட்டுமாவது NULM என்கிற திட்டத்தின் கீழ் பணியாற்ற அனுமதிக்க வேண்டும், தனியார் மயப்படுத்துவதை கைவிடுவதற்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினோம். முதல்வரையும் சந்தித்து வலியுறுத்தினோம், அமைச்சரோடும் தொடர்ந்து வலியுறுத்தினோம். அதையும் மீறி உயர்நீதிமன்றம் அனுமதி இல்லாமல் போராட்டம் நடத்தக்கூடாது என்று சொன்னதன் அடிப்படையிலே அவர்களை அங்கிருந்து கைது செய்து அப்புறப்படுத்தியதாக காவல்துறையும் அமைச்சர்களும் கூறினார்கள். எது எப்படி இருந்தாலும் மீண்டும் நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே தமிழ்நாடு அரசுக்கு விடுக்கிற வேண்டுகோள், தனியார் மயமாக்கும் முயற்சியை கைவிட வேண்டும். தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சிகளில், நகராட்சிகளில், பேரூராட்சிகளில், ஏன் ஊரக அமைப்புகளில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அனைவரையுமே அரசு ஊழியர்களாக ஆக்க வேண்டும், அவர்களை தனியார் வசம் ஒப்படைக்கக்கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது.